ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மட்கப்ஸ். எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நானும் நல்லா இருக்கேங்க, உங்களுக்கு ரெடியாக தான் இருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து எனக்கே வந்து ஒரு புது கண்டென்ட் தான். பிகாஸ் நான் இது மாதிரி ஒரு விஷயம் நான் யோசிச்சதும் இல்லை, போஸ்ட் பண்ணதும் இல்லை. நம்ம ஊரில் சம்மர் டைமில் என்ன பண்ணுவோன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஐபிஎல் மேட்சஸ் பார்ப்போம். டிவியில் உட்காந்து நிறைய பேர் ஃபுட்பால் மேட்சஸ் பார்ப்பீங்க. பட் ஆனால் மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம வந்து டிவியில் தான் லைவாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கோம். டிவியில் தான் பார்த்துருப்போம் மேட்சஸ் எல்லாமே. ஸோ அந்த மாதிரி இருக்கிற நேரத்தில் நம்ம வந்து ஒரு ஃபீஃபா நடந்த ஒரு ஸ்டேடியமில் ஒரு லைவாக ஒரு கிளப் ஃபுட்பால் மேட்ச் எப்படி நடக்குங்கிறத காமிக்கலான்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ எடுக்கிறதுக்காக நான் வந்திருக்கேன். நான் வந்திருக்க இடம் எங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒல்கக்ராட்டில் நம்மளோட மமாயஃப் குர்கான் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது வேர்ல்டு டாலஸ்ட் ஸ்டாச்சு, அதோட ஆப்போசிட்டில் லொக்கேட் ஆகிருக்கிற நம்ம ஃபீஃபா ஸ்டேடியமுக்கு தான் வந்திருக்கோம். ஸோ இதுதாங்க அந்த மேசிவான ஸ்டேடியம். இதை வந்து 2018 பில்ட் பண்ணாங்க. இதோட கெப்பாசிட்டி பார்த்திங்க அப்படின்னா 45,000 பீப்புள் அட் அ டைமில் உட்காந்து மேட்ச்சை பார்க்கலாம் நம்ம. ஸோ இதுக்குள்ளே தான் இன்றைக்கி வந்து நம்ம கிளப் மேட்ச் நடக்க போகுது. அதாவது ஒல்கக்ராட் டீமும் அப்புறம் வந்து ஆப்போனன்ட் டீமும் விளாட்றாங்க. நான் உள்ளே போய்ட்டு உங்களுக்கு டீட்டெயில்ஸாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். டிக்கெட்ஸ்லாம் வாங்கியாச்சு. 7:30 மேட்ச், நமக்கு 7 o'clock ஆகிடுச்சு ஆல்ரெடி. நம்ம உள்ளே போயிட்டு மேட்ச் எப்படி நடக்குது, ஃபீஃபா ஸ்டேடியம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம அதுக்கப்புறம் இந்த பார்க் வரலாம். ஓகேவா? லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ கைஸ். செக்யூரிட்டிக்கு பாருங்கள், ஹார்ஸ்லலாம் வந்து செக்யூரிட்டிக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இன்னும் 15 மினிட்ஸில் மேட்ச் ஸ்டார்ட் ஆக போகுது. எங்கடா அதில் ஏறிக்கிட்டு இருக்க, வாடா வழியில். ஸோ கேட் 1, பட் ஆனால் நமக்கு வந்து கேட் 6 கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் தான் போனோம். இங்கே பாருங்கள், கார் இப்போ எலக்ட்ரிக் காரில் எடுத்துகிட்டு வந்தாங்க அப்படின்னா வெஹிக்கிள் கூட நம்ம இங்கே சார்ஜ் போட்டுக்கலாம். சார்ஜ் போட்டு அப்படியே நம்ம மேட்ச் பார்த்துட்டு வரதுக்குள்ளே அது சார்ஜ் ஏஜ் முடிஞ்சிடும். 2 சார்ஜிங் பாயிண்ட் வச்சுருக்காங்க, 2 சார்ஜிங் போர்ட் வச்சுருக்காங்க. சமல்ல ஒரு டீப் வின்டரில் யோசிச்சு பாருங்கள் இந்த இடத்த எப்படி இருக்குன்ட்டு. இப்போ வந்து சம்மருங்கனால எப்படி இருக்குது உங்களுக்கு பார்க்கவே பயங்கரமாக. நானும் என்னோடய கேட் நம்பர் 6 நோக்கி போயிட்டுருக்கேன். பக்கத்தில் இருக்க பார்க்கிங் நான் உங்களுக்கு ஒரு நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து சுற்றி காமிக்கிறேன். லாஸ்ட் இயர் சம்மரில் வந்திருப்பேன், பட் ஆனால் நைட் டைமில் வந்ததுனால உங்களுக்கு அந்தளவுக்கு தெரிஞ்சிருக்காது. நான் டே டைமில் போயிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஸோ ஸ்டேடியம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இப்போ நம்ம டிக்கெட்டை வந்து ஸ்கேன் பண்ணி தான் உள்ளே அனுப்புவாங்க, நம்மளை டைரெக்டாக உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க. இங்கே பாருங்கள், டிஸ்போசபிள் இதுக்கு வச்சுருக்காங்க பாருங்கள், கார்பேஜ் டிஸ்போசல், மெட்டலு, பிளாஸ்டிக்கு, பேப்பரு எல்லாமே தனித்தனியாக வச்சுருக்காங்க பாருங்கள். கிராஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனியோடதை வச்சுருக்காங்க. ஸோ எல்லாம் பார்க் வழியாக வந்துட்டுருக்காங்க மக்கள் எல்லாம். நம்மளும் கேட் 6 நோக்கி வந்தாச்சு. ஸோ உள்ளே போயிட்டு என்ட்ரி ஆகிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். இங்கே நிறைய பேர் வந்து கேட்டை மாறி உள்ளே வந்துட்டுருக்காங்க. அதனால் அவங்களாம் வந்து திருப்பி வேறு கேட் வழியாக போங்க அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்பிச்சிட்ருக்காங்க. போட்டிருக்காங்க பாருங்கள், கேட் 1 அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம வந்து கேட் 1க்கு பின்னாடி அப்படியே கேட் 6 வழியாக நம்ம இப்போ உள்ளே என்ட்ரு ஆக போகிறோம். எவ்வளோ பெரிய க்யூ பாருங்கள் கேட் 6க்கு. பாருங்க, குட்டீஸ்லாம் பேக்கில் ஸ்நாக்ஸ்லாம் எடுத்துகிட்டு ஜாலியாக வந்துட்டுருக்காங்க சம்மர் டைமில். ஸோ அவங்களோட என்டர்டெயின்மெண்ட் இது. நான் டிக்கெட் ப்ரைஸ் எவ்வளோ என்னங்கிறத நான் உங்களுக்கு அப்புறமா சொல்கிறேன், சர்ப்ரைஸாக இருக்கட்டும். இன்றைக்கி மேட்ச் வந்து ஒல்கக்ராட் டீம், அதாவது ரோத்தருக்கும் செலியாபின்ஸ்க்குன்னு சொல்லிட்டு ஒரு சிட்டி இருக்குது ரஷ்யாவில், அந்த சிட்டிக்கு வந்தால் மேட்ச்சு. ஆப்போசிட்லேயே நம்மளோட ஓல்கா ரிவர். அவங்க ரிவரை ஒரு வியூ காமிச்சிட்டு நான் அப்படியே போகிறேன் உள்ள. ரிவரை பாருங்கள், ரிவர் வியூவை பயங்கரமாக இருக்கும் பாருங்கள். ரிவர் பக்கத்திலே இப்படி ஒரு அழகான ஸ்டேடியம் இருந்தால் எப்படி இருக்கும்? அதுவும் 45,000 பேர் உட்கார்ற கெப்பாசிட்டியில் ஒரு ஸ்டேடியம். உள்ளே போய் பார்க்கலாமா? வெயிட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு இதை காமிச்சிட்டு அப்படியே உள்ளே போகிறேன். எவ்வளோ பேர் வராங்க பாருங்கள். கிட்டத்தட்ட ஒரு half ஆஃப் த டிக்கெட்ஸ் புக் ஆயிரும் எப்பயுமே. நான் ஒரு 2-3 மேட்ச் வந்திருக்கேன், பட் ஆனால் எனக்கு வீடியோ எடுத்து போடணுங்கிற இது இல்லை. இந்த தடவை தான் ஃபஸ்ட் டைம் நான் வீடியோ எடுத்து போடலான்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். ஸோ வாங்க நம்மளும் போயிட்டு செக்இன் பண்ணிட்டு உள்ளே போயிட்டு காமிக்கிறேன்.
Здравствуйте, вас сколько? 3. 3. Все, проходите. அடி சரி டிக்கெட்டை கேட்பாயின்னு சொல்லிட்டு காமிக்கலான்னு பார்த்தா கேட்கவே இல்லை கைஸ். இதான் டிக்கெட்டு. ஸோ இதில் இருக்கிற பார்கோடை ஸ்கேன் பண்ணிட்டு தான் நம்மளை வந்து உள்ளே அனுப்புவாங்க. வாங்க இப்போ நம்ம எப்படி உள்ளே போகிறோங்கிறத காமிக்கிறேன். ஸோ நம்மளோட நேம் போட்டிருக்கா, கேட் நம்பர் 6 போட்டிருக்கா. ஸோ டிக்கெட் எவ்வளோட ப்ரைஸுங்கிறத இதை பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லை அப்படின்னா நான் கடைசியாக சொல்கிறேன். இந்த ஆன்லைனில் மூவி பார்க்குறவங்களுக்குலாம் தெரியும், Paari.com, அதுதான் அவங்களும் ஸ்பான்சர் பண்ணுறாங்க. அது பாருங்கள், நமக்கு முன்னாடி செக் பண்ணுறாங்க. ஆக்சஸ் போகலான்னு சொல்லி வந்துருச்சு. லெட்ஸ் கோ காய்ஸ். செக்கிங்லாம் முடிஞ்சிச்சு. ஸோ உள்ளே பாருங்கள், செக் பண்ணிட்டு தான் அனுப்புகிறாங்க. சிகரெட்டு அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் அலௌட் இல்லை. பட் நார்மல் சிகரெட்ஸ் அலோவ் பண்ணுறாங்க. ஸ்நாக்ஸ் கூட அலோவ் பண்ணுறாங்க பாருங்கள். ஆனால் நம்ம ஊர் ஸ்டேடியமில் ஸ்நாக்ஸ்லாம் அலோவ் பண்ண மாட்டானுங்க. பட் இங்கே பாருங்கள், ஸ்நாக்ஸ்லாம் அலோவ் பண்ணுறாங்க. வேறு லெவலில். இதுவே வெறும் டிக்கெட்டோட ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபைனலாக சொல்கிறேன். ஸோ உள்ளே போகலாமா? ஃபஸ்ட் டைம் FIFA ஸ்டேடியம் தான் நம்மளோட ஸ்டேடியமோட மேப்பு. இதை ஃபோட்டோ போடுறேன், நீங்களே பாருங்கள், பார்த்துட்டு தெரிஞ்சுக்கோங்க. இங்கே வந்து நார்மல் பர்சன் மட்டும் அலௌட் இல்லைங்க, டிசேபிள் பர்சன் கூட அலோவ் பண்ணுறாங்க. பாருங்கள், சிகரெட் அடிக்கிறாங்க பாருங்கள் வெளியே உட்காந்து. இது ஒரு என்டர்டெயின்மெண்ட் தானே. ஒரு 2 hours இருந்தாலும் ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணிட்டு போவாங்க. பக்கத்தில் பாருங்கள், பார்க்கில் வந்து ஃப்ரீ ஃபால் சுற்றிட்டுருக்கு. பக்கத்தில் பாருங்கள், பார்க்கில் அந்த ஹேங் சுற்றிட்டு இருக்காங்க. உங்களுக்கு இந்த மாதிரி FIFA ஸ்டேடியம் அனுபவம் இருந்துச்சுன்னா அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது வந்து 2018 பில்ட் பண்ணாங்க. பில்ட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 8 years ஆக போகுது. நம்ம சேப்பாக் ஸ்டேடியம் கெப்பாசிட்டி தான், பட் ஆனால் அதை விட இது பெருசு. ஸோ சிட்டி வியூ பாருங்கள். நான் கூட ஸ்நாக்ஸ்லாம் அலோவ் பண்ண மாட்டாங்கன்னு நினச்சேன். ஸ்நாக்ஸ்லாம் அலோவ் பண்ணுறாங்க. தெரிஞ்சிருந்தால் நம்ம எதாவது வாங்கிட்டு வந்திருக்கலாம். தண்ணி மட்டும்தான் எடுத்துகிட்டு வந்தோம் நாங்கள், ஒரு எமர்ஜென்சிக்கு இருக்கட்டும்ன்ட்டு. இதே ஏதோ ஒரு மினி ஊர் மாதிரி இருக்குது கைஸ். பாருங்கள், 210 to 211. ஸோ இங்கே ஒரு கன்ஃபீத் கி பரனச்சுக்கு இருக்குது பாருங்கள். அதாவது நம்ம யூனிவர்சிட்டி பக்கத்தில் இருக்குள்ள குலினரியா அது. இங்கேயும் நின்று சிகரெட் அடிக்கிறாங்க. இவங்களால் சிகரெட்டு தண்ணியும் கண்ட்ரோல் பண்ணாமல் இருக்க முடியாது போல். ஸோ ப்ரைஸும் அந்த அளவுக்கு ஒன்றும் பெருசாக இல்லை. ஷவர்மா பாருங்கள், 380 rupees தான். வெளியே பார்த்தீங்கன்னா 250 rupees, இங்கே 380. நார்மலாக தான் இருக்குது. ஆனால் பயங்கர செக்யூரிட்டிங்க. ரெஸ்ட் ரூம்லாம் பாருங்கள், நம்மளோட லைன் பக்கத்துலேயே இருக்குது. எங்கே போனாலும் நம்ம தேடுறது முதல்ல ரெஸ்ட் ரூம் எங்கே இருக்குன்னு தான் பார்ப்போம். ஆனால் இங்கே என்ட்ரிலேயே ரெஸ்ட் ரூம் தான் இருக்குது. மேட்சை ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஸோ ரோத்தர் வெர்சஸ் செலியாபென்ஸ். சியர் கேர்ள்ஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பிளேயர்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க மக்களே.
நம்மளோட சீட்ஸை பார்த்து நம்ம போயிட்டுருக்கோம். நேஷனல் ஆல்மோஸ்ட் கீழே இருக்கிற கேலி எல்லாமே ஃபுல்லாகிடுச்சு. மேலே இருக்கிறது மட்டும்தான் இன்னும் ஃபுல்லாகாமல் இருக்குது. ஸோ நம்மளோட பிளேஸ்க்கு வந்துட்டோம். மேட்ச் இஸ் கோயிங் டு ஸ்டார்ட் மக்களே. ஸோ சேர் கேர்ள்ஸ்லாம் வெளியே கிளம்புறாங்க. Встречайте, Стелла Иосифовна Варданян! Abu Sayyed, goal! First goal! Теперь трижды я название нашего клуба, а во имя нашего города. Гол забила команда Ротор! Ротор! பிளேயர் இன்ஜுரி, எல்லோ கார்டு கொடுக்குறாங்க.
அடிச்சு அந்த கோலிக்கு போயிடுச்சு. நெக்ஸ்ட் கோல் Alexander Trojan again. Trojan again. Трошечки. И снова трижды я название нашего клуба, во имя нашего города. Гол забила команда Ротор. 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 Волгоград. கோல் ஒரு செகண்ட் கோல் போட்டாங்கன்னு நினச்சாங்க. Учинила команда Ротор Волгоград. Забил Матвей Умница, 20. கோல்ரா. அவங்கள டீமாவே மதிக்கல. வெரி சேட் கைஸ். ஆப்போசிட் டீமாவே மதிக்கல. இவங்க ஓல்கர் கோல் போட்ட மட்டும் ஊரே கத்துச்சு. ஆனால் செல்லியாபின்ஸ் கோல் போட்டப்போ யாருமே கத்தவே இல்லை. நான் தான் தெரியாமல் கத்திட்ட ஒரு ஆர்வத்தில். அவனும் பிளேயர் தானேங்க, பாவங்க. ஸோ ஃப்ரீ கிக் கொடுத்துருக்காங்க. பார்ப்போம் இது கோலாகுமா இல்லையா அப்படின்ட்டு. ஃபஸ்ட்டு கைஸ் இந்த மாதிரி ஒரு இது நான் எதிர்பார்க்கல. எனக்கு ஃப்ரீ கிக்கெல்லாம் பார்க்குறப்ப ஸ்கூல் படிக்காத ஞாபகம் வருது. ஃபார்ட்டி 45 மினிட்ஸ் முடிஞ்சிச்சு. பட் ஆனால் எக்ஸ்ட்ரா 2 மினிட்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து ஃபஸ்ட் ஹாஃபில் பார்த்தீங்கன்னா ரோத்தர் வந்து 3 கோல்ஸு, செல்லியாபின்ஸ்க்கு வந்து 1 கோலு. 45 மினிட்ஸ் முடிஞ்சு 2 மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா டைமில் விளாண்டுட்ருக்காங்க. ஆனால் செல்லியாபின்ஸ்க்கு நிறைய சான்ஸ் கிடைக்குதுங்க கோலுக்கு. பட் ஆனால் அவங்க கோல் தான் ப்ராப்பராக அடிக்க மாட்றாங்க. 2 கோல் பார்த்தீங்க அப்படின்னா அந்த போஸ்ட்லேயே அடித்து ரிட்டர்ன் ஆகிடுச்சு. ஆனால் சரியான கோலி இவர். நல்லா டேக்கிள் பண்ணுறாங்க செல்லியாபின்ஸ்க்கு. கார்னர் வாங்க. நான் இப்போ வந்து உங்களுக்கு ஃபுல்லாக காமிக்கிறேன் கேலி எப்படி இருக்குன்ட்டு. சரியான சப்போர்ட்டுங்க ரோத்தர். பசங்கள்லாம் பாருங்கள் சிப்ஸ் அது இதுன்னு வாங்கிட்டு வந்து வச்சுட்டு நொறுக்கிட்டு இருக்கானுங்க.
ஸோ 15 மினிட்ஸ் பிரேக் ஆமாம், அதனால கேலியே இல்லை, காலியாகுது. போயிட்டு எல்லாம் போயிட்டு ஸ்நாக்ஸு அந்த மாதிரி எல்லாம் வாங்கி சாப்பிட்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக மோஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா லேடிஸ் தாங்க. குழந்தைங்களை கூப்பிட்டு பேரண்ட்ஸு பசங்க எல்லாம் வந்திருக்காங்க பாருங்கள். ஸோ இங்கே வந்து எல்லாமே அலோவ் பண்ணுறாங்க. ஆல்கஹாலு, வாட்டர், ஜூஸு, ஸ்நாக்ஸ் நம்ம வெளியேருந்து எல்லாமே எடுத்துகிட்டு வந்துக்கலாம் உள்ள. என்ன இந்த மாதிரி சிகரெட்ஸு அந்த மாதிரி எக்ஸ்ப்ளோசிவ் ஐட்டம்ஸ் மட்டும் அலோட் பண்ணல. நம்ம இவங்கெல்லாம் கவர் பண்ணுறோம், ஆனால் நம்மளை யாரும் கவர் பண்ண மாட்றாங்க. ஸோ ஃபுல் சப்போர்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரோத்தருக்கு தான். அங்கே பாருங்கள், அவங்க கன்னத்தில் வந்து இது ரோத்தரோட சிம்பிள் போட்டிருக்காங்க. நைஸில் இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே போட்டிருக்காங்கங்க. ஸ்டேடியம் எப்படி இருக்குன்னு சுற்றி பார்க்கலாமா? ஸோ டர்ஃப் செக் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க. இவங்களாம் வந்து சப்ஸ்டியூட்டு, அப்புறம் வந்து கோச். அவங்க பிளேயர்ஸ்லாம் வந்து ரெஸ்ட்டுக்கு போயிட்டாங்க. ஸோ கேலிலாம் பார்க்க நல்லா தாங்க இருக்குது. இங்கே ஒரு ஷாப் ஒன்று இருக்குது. இங்கே என்ன சேல் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாமா? இங்கே வந்து ஐஸ்கிரீம் அண்ட் வாட்டர் பாட்டில் சேல் பண்ணுறாங்க. ஒரு குட்டி பாப்பா பாருங்கள், எடுத்து கொடுத்துட்ருக்காங்க ஜாலியாக. இங்கே வாங்கிட்டு அங்கே பில் கொடுத்துட்டு போங்க அப்படிங்கிறாங்க. ஸோ இதுக்கு மேலே நமக்கு ஆக்சஸ் இல்லை, அப்படியே அவங்களை காமிக்கிறேன். மேலே பாருங்கள், இப்போ தான் சன் செட் ஆகி இருட்ட போகுது. ஃபஸ்ட் ஹாஃப் முடிஞ்சிச்சு மேட்ச்சு. Нет, не может быть большего судьи у спортсмена, чем он сам на финише. И я смотрю, там внизу по центру даже другой. ஸோ நெக்ஸ்ட் ஆஃப் ஸ்டார்ட் ஆக போகுது. பிளேயர்ஸ்லாம் உள்ளே வந்துட்டாங்க. செலியாபின்ஸ்கோட பிளேயர்ஸ் வந்து சேஞ்ச் ஆகிருக்காங்க. ஸோ அதனால் அவங்க வந்து போர்டு எடுத்து வந்திருக்காங்க. அது என்ன போர்டு அப்படின்னா 72க்கு பதிலாக 24 உள்ளே போகிறாரு அப்படின்ற மாதிரி போர்டு. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து டிவியில் பார்ப்போம். பட் ஆனால் இப்போ நமக்கு ஒரு சான்ஸ் இருக்கிறதுனால ஆஃப்ரிக்கன் பிளேயருங்க பயங்கரம்ல. நான் ஒழுங்குகிற பிளேயர்லேயே 2 பேர் முஸ்லீம் இருக்கிறத பார்த்து ஆச்சரியப்பட்டேன். இங்கே பாருங்க, செலியாபின்ஸ் பிளேயரில் வந்து ஆஃப்ரிக்கன் இருக்கார். ஸோ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, 99க்கு பதிலாக 17 உள்ளே போகிறாரு அப்படின்ட்டு. ஏன்னா அந்த 99 தான் வந்து 2 கோல் ட்ரை பண்ணார். பட் ஆனால் 2 கோலுமே மிஸ் ஆகிடுச்சு அந்த டீமில். ஸோ பிளேயர் இன்ஜுரிங்கிறதுனால பிளேயர்ஸை சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. உள்ளே வந்து வாட்டர் பாட்டில் தரல பாருங்கள், வெளியேருந்து தான் தராங்க பிளேயர்ஸ்க்கு. ஸோ பவர்ஃபுல்லாக ப்ளே பண்ண போகிறாங்க லாஸ்ட்டு 20 மினிட்ஸ்.
ஃபைனலி லாஸ்ட் 1 மினிட்டுக்கு வந்தாச்சு. அதுலேயே பிளேயருக்கு இன்ஜுரி ஆகிடுச்சு. ஸோ ரோத்தர் வந்து 4, செலியாபின்ஸ்க்கு வந்து 1ல் இருக்காங்க. 89-50 லாஸ்ட் 1 மினிட். எக்ஸ்ட்ரா காம்பன்சேஷன் டைமிங்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதுலையாவது செலியாபின்ஸ்க்கு ஒரு 2 கோல் போடுறாங்களான்ட்டு. நீ என்னடா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற அப்படின்னு கேட்பீங்க. இல்லைங்க, எல்லா டைமுமே ஓல்கிரேட் மேட்ச்னா ஓல்கிரேட் மட்டும் தான் ஜெயிக்கிறாங்க. Match is going to end, guys. மேட்ச் முடிஞ்சுச்சு. ஸோ மேட்ச் முடிஞ்சிச்சு ஃபைனலி. ரோத்தர் வெர்சஸ் செலியாபின்ஸ்கில் ரோத்தர் தான் வின் பண்ணியிருக்காங்க. எப்படி இருந்துச்சு ஸ்டேடியம், எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். see you next video guys. பாய் பாய். இதான் ரோத்தர் கிளப்பு. இவங்க தான் பிளேயர்ஸ். ஸோ அவங்கள சேரப் பண்ணுறாங்க.